14வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அருமையானவர்களே, இதில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கொடுமை, பயம், திகில், இதுக்கெல்லாம் நீ தூரமாயிருவே, அது உன்னை பக்கத்திலே நெருங்குவதில்லை என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அதற்கு அடிப்படை என்னன்னா, அவர் சொல்லுகிறார், நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். நான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன். இப்போ ஸ்திரம் என்றால் ஒரு ஸ்டெடி, அப்படிதானே? ஸ்திரப்படுவது என்ற என்ன அர்த்தம்? ஸ்டெடி ஆகிறது, தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறது அப்படிமாங்கல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க ஸ்டெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சொந்த காலில் நிற்க பழகிட்டான் அப்படின்னா அவன் ஸ்டெடி ஆகிட்டான் என்று சொல்லி. அதை போல ஆண்டவர் இந்த காலவேளை நமக்கு வாக்கு பண்ணுற என்னன்னா, நீங்கள் ஸ்திரமாக இருப்பீங்க, அடுத்தவங்களை நம்பி அல்ல, ஸ்திரமாக இருப்பீங்க. எதனால ஸ்திரமாக இருப்பீங்க? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீங்க. அப்போ நீதி என்று சொல்லும்போது நம்முடைய நீதி எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கும் கந்தையுமா இருக்கிறதா பைபிள் சொல்லுகிறது தெளிவாக. நம்முடைய நீதி எல்லாம், நான் அதை செஞ்சேன், நான் இந்த நல்லது செஞ்சேன், நான் இப்படி நல்லவனா வாழ்ந்தேன், நான் அந்த காரியம் எனக்கு செய்ய எனக்கு வாய்ப்பு இருந்தும் நான் செய்யலை, அதனால நான் இப்படி உயர்ந்திருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்முடைய நீதி எப்படி இருக்கு தேவனுக்கு முன்பாக? ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டவருடைய உதவி இல்லாம, கர்த்தருடைய உதவி இல்லாம ஒரு மனுஷன் ஒரு ஸ்டெடினஸ்க்கு, அதாவது ஸ்திரத்துக்கு போக முடியாது, ஸ்திரமான தன்மைக்கு போக முடியாது. அப்போ ஆண்டவருடைய துணை நமக்கு கண்டிப்பா வேண்டும். ஆண்டவருடைய துணை இல்லாம ஒரு மனுஷன் போவேன் என்று சொல்லுவான் என்றால் அவன் தன்னுடைய நீதியை நம்பி இருக்கிறான், தன்னுடைய திறமை, தன்னுடைய நீதி, நான் நல்லவன், நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன் என்று சொல்லி. ஆனா பைபிள் சொல்லுகிற நீ நம்முடைய நீதி அல்ல, அவருடைய நீதியினால ஸ்திரப்பட்டிருப்போம். இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நமக்காய் நீதிமானாய் அவர் சிலுவையில பலியானார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிற ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், glory to Jesus, அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். வாசிங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். எல்லாம் என்னுடைய அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல். பாருங்க, இதுல சொல்லுது பாருங்க, ஸ்தோத்திரம், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள். மீறுதல்கள் வேற, அக்கிரமங்கள் வேற. அப்போ மீறுதல் என்பது நாம் செய்கிற பாவங்கள், கர்த்தருடைய கட்டளை மீறி செய்வது, அதுக்கு பேர் தான் மீறுதல். அக்கிரமங்கள் என்பது நாம் என்ன சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா, கிரமத்துக்கு ஆப்போசிட் தான் அது அக்கிரமம். அப்போ அக்கிரமம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் கிரமமாய் செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுட்டோம், அல்லது ஒழுங்காய் செய்ய வேண்டிய சரியா இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இருக்கும், அதை செய்யாம அதுல நாம் தவறி இருப்போம். அது எல்லாமே அக்கிரமம். நம் பாவங்கள் மாத்திரம் கர்த்தர் நினைக்கல, நம்முடைய அக்கிரமங்களையும் நினைக்கிறார். சொல்லுங்க எப்படி? நம்முடைய பாவம் என்பது பெருசு, அக்கிரமம் என்பது சிறுசு. ஆனால் அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணுகிறார். அதனாலதான் பைபிள்ல போடப்பட்டிருக்கு, அவர் அக்கிரமத்தின் நிமித்தம் என்ன செய்யப்பட்டாராம்? அவர் நொறுக்கப்பட்டார். நாம் இப்படி நடக்கணும் என்று இருக்கும், ஆனா அதுபடி நடக்காம கொஞ்சம் தவறி நடப்போம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் அக்கிரமம். ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சமூகத்தை தேடு அப்படின்னா அது கிரமம். ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளை அவன் முன்னேறுவதற்கு அவன் எந்த துணையை நாடணும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய துணையை நாடணும். அந்த கர்த்தருடைய துணையை நாடாம அதுக்கு பேர் தான் ஜெபம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேர் தான் ஜெபம். கர்த்தருடைய துணையை நாடுவதற்கு பேர் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆராதனை போன வாரம் கூட சொன்னேன். நாம் கையை உயர்த்துறோம் ஆராதனையில், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன்?
ஞாபகம் இருக்கா? ஒப்பு கொடுப்பது என்பதை விட இன்னொரு வார்த்தை சொன்னேன், சரண்டர். நான் நிராயுதபாணி. அல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? இந்த வார்த்தை யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? நான் யாருன்னா கையை உயர்த்தினேன் அப்படின்னாவே நாம் நிராயுதபாணின்னு அவர்கிட்ட காட்டும். அப்படின்னு என்ன நிராயுதபாணின்னு என்ன அர்த்தம்? நிர் ஆயுதம் என்றால் ஆயுதம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு பிழைக்கிறதுக்கு வேற ஆயுதம் இல்லை, நான் வாழ்வதற்கு வேற ஆயுதம் இல்லை, நான் சுகமா இந்த பூமியில தங்குவதற்கு வேற ஆயுதம் இல்லை. ஆண்டவரே என்னில் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே பாட்டுல என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறே, என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டும். என் ஞானம், என் கல்வி, என் செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை, குப்பை. ஹல்லேலூயா. அவருடைய நீதி ஒன்றே நம்மை நிலைநிறுத்தும். அவருடைய நீதியினால் ஸ்திரப்படுவோம். ஹல்லேலூயா. ஒருவேளை அவருடைய நீதியை நம்புறவங்க, அவருடைய நீதி என்ன? சிலுவையில் நமக்காக என்ன செய்தார்? அவர் நீதி செலுத்தினார். நமக்கான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு அவர் நமக்கான நீதியை அவர் சிலுவையில் செலுத்தி விட்டார். அந்த நீதியை நாம் நினைக்க வேண்டும். எனக்காக அவர் அக்கிரமக்காரரை போல மாறினார், எனக்காக அவர் அநியாயக்காரரை போல மாறினார், எனக்காக அவர் பாவியாய் மாறினார், எனக்காக ஒரு நீசனாய் மாறினார். அவர் இயேசு கிறிஸ்து அவர் நீதியை செலுத்தி விட்டார். அதாவது எனக்காக செலுத்த வேண்டிய நீதி, நான் அக்கிரமக்காரனா இருக்கிறேன், எனக்காக செலுத்த வேண்டிய நீதி ஏராளமா இருக்குது. அதை யார் செலுத்துவான்? அவர் செலுத்தினார். அல்லேலூயா. என்னை நீதிமானாய் மாற்றும்படியாக சிலுவையில அவர் நீதி செலுத்தினார். தன்னுடைய சரீரத்தின் மேலேயே என்ன செய்தார்? அவர் நீதியை செலுத்தினார். கோர்ட்ல போறோம் அப்படின்னா ஜட்ஜ் என்ன செய்கிறாரு? நீதி செய்கிறார். என்ன நீதி செய்கிறார்? ஒரு பாதிக்கப்பட்டவனுக்காக எவன் பாதிப்பு உண்டாக்குறானோ அவனுக்கு என்ன செய்கிறார்? ஒரு தண்டனையை கொடுக்கிறாரு. அதான் அவர் செலுத்துகிற நீதி. அப்ப அந்த தண்டனை எனக்கு வந்தாதான் நீதி செலுத்தப்பட்டது என்ற அர்த்தம். எனக்கு வரணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்ற, சிலுவையில் அவர் என்ன செய்தார்? நீதியை செலுத்தினார். எனவே இந்த நீதியினால இதை நம்புகிற எனக்காக அவர் நீதி செலுத்தி விட்டார். நான் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நான் வாழ்க்கையில சுகத்தை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நான் வாழ்க்கையில ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருப்பது என்னுடைய அநீதி. அதற்காக அவர் என்ன செய்கிறார்? அந்த அநீதியை பூரா தன்மேல் போட்டுக்கொண்டு நீதியை செலுத்தி விட்டார். தேவனுக்கு முன்பாக, பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிற? ஒரு அநீதிமானா இருக்கிறேன். அப்ப என்னுடைய அநீதி எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அதான் நீதி செலுத்துவது என்பது. அப்ப இந்த நீதி, என்னுடைய அநீதி அவர் மேல் சுமத்தப்பட்டது. சொல்லுங்கள் எல்லாரும். என்னுடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. எனக்காக அவர் அநீதிமானாய் மாறினார், நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். ஹல்லேலூயா. இந்த நீதி தான் நம்ம என்ன செய்கிறது? அப்ப நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் இதை நினைக்க வேண்டும். நான் கீழே போறது போல காணப்பட்டான் உடனே நினைக்கணும், இல்ல நான் எப்படி கீழே போவேன்? அவர் எனக்காக நீதியை சரி கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல
ஒரு இடத்துல சங்கீத புஸ்தகம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருந்தீர் அப்படி சொல்லுகிறார். நீதியை சரி கட்டுகிற தேவன். சிலுவையில் அதான் சரி கட்டினார். அவர் எனக்கான நீதியை அவர் சரி கட்டி, அநீதியை சரி கட்டி, நீதி செலுத்தி, அவர் தண்டனை பெற்றுக்கொண்டு நீதியை செலுத்தி அந்த நீதி எனக்கு கொடுக்கிறாரு. நான் நீதிமானாய் மாறினேன். ஹல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். அல்லேலூயா. அடுத்து நிறைய வார்த்தைகள் வருது. பனை மரம் போல் செழித்திடுவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன் அப்படின்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்காக, நீதிமானுக்காக எழுதப்பட்டது. சொல்லுங்க, நீதிமானுக்காக எழுதப்பட்டது. பைபிள்ல நீங்க 112ஆம் சங்கீதம் வாசி பாருங்க. அதுல நீதிமானுக்கான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வாசிங்க 112ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து. அவன் நீதிமான். நீதிமான் வாசிங்க. அவன் சந்ததி, நீதிமானுடைய சந்ததி பூமியில பலத்திருக்கும். அவன் சந்ததி பலத்திருக்கும். அடுத்து நீதிமானுடைய வம்சம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அடுத்து ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுல இருக்கும். நம்புங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டுல என்ன செய்யும்? இருக்கும். நான் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம், அநேகர் என்னை தேடி வருவாங்க. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருள் வந்தாலும் வெளிச்சமாகும். நீதிமானுக்கு இருள் வந்தாலும் என்ன செய்யும்? அது வெளிச்சமாய் மாறும். வாசிங்க. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து நியாயமானபடி நடப்பிப்பான், அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி அவனுக்கு உண்டு. எப்பொழுதும் அவனுக்கு புகழ்ச்சி உண்டு. நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா. போதும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எனவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியினால் நாம் ஸ்திரப்பட்டிருப்போம். சொல்லுங்க வாய் திறந்து. நீதியினால் நான் ஸ்திரப்பட்டிருப்பேன். கர்த்தருடைய நீதியினால், கிறிஸ்து இயேசுவின் நீதியினால், கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடைத்த அந்த நீதியினால, எனக்காக பெற்று தந்த அந்த நீதியினால நான் ஸ்திரப்பட்டிருப்பேன். இன்னைக்கு சொன்ன மட்டும் போதாது, நாம் ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கை பண்ணணும். நான் கர்த்தருடைய நீதியினால் எப்படி இருப்பேன்னா ஸ்திரமா இருப்பேன். எல்லாவற்றிலும் ஸ்திரமா இருப்பேன். என் சரீரத்தில், என் குடும்பத்தில், என் தொழிலில், எல்லாவற்றிலும் ஸ்திரமாய் இருப்பேன். நீங்க 144 சங்கீதத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருவின் உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தம். சத்துரு உட்புக முடியாது. குடி ஓடி போகுதுன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஊரா மாறி மாறி போவாங்களா. அந்த ஊர்ல இருந்து பார்த்தோம், அங்க ஒன்றும் சரி வரல, திரும்ப இந்த ஊருக்கு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அசால்ட்டா அவங்க வீடு மாறுவது, ஊர் மாறுவது, தெரு மாறுவதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஒரு வருஷம் இந்த வீட்டில் இருந்திருப்பாங்க, அடுத்த வருஷம் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு வருஷம் இந்த ஊர்ல இருப்பாங்க, அடுத்த வருஷம் அந்த ஊர்ல இருப்பாங்க. ஸ்திரத்தன்மை இல்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது குடி ஓடி போகுதல். சொல்லுங்க, இது என்னது? குடி ஓடி போகுதல் இராது. நீங்க ஸ்திரமா இருப்பீங்க. அல்லேலூயா. அங்க போனா அந்த தொழிலை செஞ்சா, இந்த தொழிலை செஞ்சா, அதுல வந்துருமா, இதுல வந்து எதை செஞ்சாலும் கர்த்தர் அதுல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் எனக்கு. ஆமென். உன் கை செய்யும் எல்லாவற்றிலும் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மையும் ஏராளமாய் உண்டாயிருக்கும். ஜெபம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இதனால் சொன்ன வார்த்தைக்கு நன்றி. நீதியினால் நான் ஸ்திரப்பட்டிருப்பேன் ஆண்டவரே. நீ சொன்ன வாக்கு தத்துவம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பா என்று சொல்லி நான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன். எல்லாருக்கும் தலையில கை வச்சுள்ளோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் சந்ததியின் மீது, என்னுடைய சபையின் குடும்பங்கள் மீது பலிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தைக்காக, இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல